இவர் தான் எங்க அப்பா. இப்ப இல்ல, செத்து போயிட்டாரு. இறைவன் அடி சேர்ந்துட்டார். இவர் அடிக்கடி பணம் ஒண்ணு மரத்துல காய்க்கிறதுலடான்னு சொல்லுவார். ஆனா அவர் இப்ப உயிரோட இருந்து இத பார்த்திருந்தாருன்னா கதை இங்கதான் ஆரம்பிச்சிச்சு. தூத்துக்குடியில ஒரு கடற்கரை ஓரத்துல ஒண்டர்ஃபுல் நர்சரியில. 5000 மரக்கன்று நம்ம ஊருக்கு போதுமா சார்? என்ன தோப்பு எதுவும் வைக்க போறீங்களா சார்? மார்ட்டின் சார், பையனோட கையால வருதுல, கையாந்த கலந்துக்கிறவங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு மரக்கன்று கொடுத்துடலான்னு பார்த்தேன். எப்படி? பிரமோதமான ஐடியா சார். கையால எப்போ வச்சிருக்கீங்க? மே 25 சார். கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பா சார். அதுக்குள்ள கிடைச்சணும்ல மரக்கண்ணுலாம். லேட் பண்ணிட போறீங்க. நாளைக்கே கூட வாங்கிட்டு போக. நாளைக்கே வாங்கி என்ன சார் பண்ண? பறவைகளுக்குலாம் மரக்கண்ணு கொடுக்காம வச்சு வளர்த்து மரமா கொடுங்க. அப்போ மணி பிளான்ட் இல்லையா ப்ரோ? இல்ல ப்ரோ, சேல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வரீங்களா ப்ரோ? நாளைக்குலாம் வாய்ப்பே இல்லை ப்ரோ. நாளைக்கு நான் காலேஜ் போகணும். என் தங்கச்சி வேற இன்னைக்கே பாடாப்படுத்திட்டு இருக்கா. அதுவும் இவ்வளோ தூரம்லாம் வர முடியாது ப்ரோ. ஆண்டி ஆண்டி. விக்னேஷ், என்னப்பா இங்க? இல்ல ஆண்டி, கவிதா மணி பிளான்ட் கேட்டாதான் வாங்க வந்தேன். சரிப்பா. ஏங்க, விக்னேஷோட அம்மா இன்னும் நமக்கு 4 மாசம். சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. இங்க வாடி. பாரு. ஏங்க, விக்னேஷோட அம்மா நமக்கு இன்னும் 4 மாசம் வாடகை தரல. அவங்க அப்பாவுக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு வாங்கின 3 லட்சத்தை இன்னும் திருப்பி தரல. கேட்க போறீங்களா இல்லையா? ஒரு மாசத்துல தரேன்னு சொல்லிருக்காங்க. அது எப்படி ஒரு மாசத்துல? அது எப்படி அவங்க ஒரு மாசத்துல திருப்பி தர முடியும்? எதை வச்சு தருவாங்க அவங்க? அவங்க வாடகை வீட்டுல இருக்காங்க. மார்ட்டின் சார், எப்பயும் போல வேப்ப மரம் அரச மரம்னு கொடுக்காதீங்க. ஆப்பிள் மரம் ஆரஞ்சு மரம் புதுசாக தான் கொடுங்க. இல்லைன்னா நான் காசு கொடுக்க மாட்டேன். ஆப்பிள் ஆரஞ்சா? நம்ம காஷ்மீர்ல இருக்கிறோம். மார்ட்டின் சார். ஓகே சார். சங்கர். சங்கர். நான் வந்துட்டேன் சார். ப்ரோ இருங்க ப்ரோ, நான் உள்ள இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, சொல்லுங்க சார். நீ வந்து இங்க பில் போடு. நான் உள்ள ஒரு சின்ன வேலை இருக்கு, பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே சார். தம்பி, மார்ட்டின் சார் இல்லையா? சார் உள்ள போயிருக்காங்க. நீங்க கொடுங்க, நான் பில் போடுறேன். ஏங்க, அவங்க எப்படி ஒரே மாசத்துல 3 லட்சம் ரூபாய் திருப்பி தர முடியும்? அவங்களுக்கு ஊர்ல ஏதோ ஒரு நிலம் இருக்கா, அதை வித்து தரேன்னு சொன்னாங்க. ஏங்க, எதுவுமே அவங்ககிட்ட இல்ல. அவங்க அப்பாவோட ஆஸ்பத்திரி செலவுக்கே அவங்க 12 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. நீங்க எதுக்கு அவங்ககிட்ட 3 லட்சத்தை தூக்கி கொடுத்தீங்க? அவங்க அப்பா செத்து போவான்னு எனக்கு எப்படி தெரியும்? அவருக்கு ஏதோ இபிஎஃப்ல காசு வரும், ஊர்ல வந்து நிறைய நிலம் இருக்கு, அதை வித்து 3 மாசத்துல உங்களுக்கு தந்துடும் சொன்னாங்கடி. அதனால தானே கொடுத்தேன். அப்ப அந்த வாடகையாவது மிரட்டி கேளுங்க. வாடகையை மிரட்டி கேட்டு அவங்க பாட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்கன்னா 3 லட்சம் ரூபா நீயா கொடுப்ப? காசை கொடுக்காம அவங்க எங்கேயும் போக முடியாதுடி. மான மரியாதையோட வாழ்றதுக்கு அவங்களுக்கு 1 மாசம் டைம் கொடுத்துருக்கேன். பார்ப்போம். இல்லைன்னா நான் யாருன்னா அவங்க பார்ப்பாங்க. எங்கேயாவது வட்டிக்கு வாங்காது காசை கொடுப்பாங்க. சார், பில் போட்டாச்சு சார். தம்பி சார், உங்க மார்ட்டின் சார் வந்தாருன்னா உங்க தம்பி வந்தாங்க, இன்னைக்கு நைட் வீட்டுக்கு சாப்பிட கூட்டாங்கன்னு சொல்லிடுறேன் சார். நீங்க அவர் தம்பியா சார்? ஆமாப்பா. உன் பேர் என்னப்பா? ராம் சங்கர் மேடம். ஓகேப்பா, வரேன். ஓகே மேடம், பார்த்து போயிட்டாங்க. சார், மரக்கண்ணுல எங்க சார் வச்சிருக்கீங்க? அதெல்லாம் கார்டன் ஏரியால இருக்குமா, போங்க. அது எங்க சார் இருக்கு? வாங்கம்மா, நானே காட்டுறேன், வாங்க. ஓகே சார். சாரி ப்ரோ, இருங்க, நான் போய் எட்டு வந்துடுறேன். ஓகே ப்ரோ. ப்ரோ, மணி பிளான்ட் இருக்கு ப்ரோ. எவ்வளோ?
150 ரூபா ப்ரோ. மணி பிளான்ட் இப்படியா இருக்கும்? ஆமாம் ப்ரோ. இலைலாம் கொஞ்சம் இது ஹைபிரிட் ப்ரோ. வரேன். ஓகே ப்ரோ. எனக்கும் அதே சந்தேகம் தான். மணி பிளான்ட்டோட இலை எப்படியா இருக்கும்? ஆனால் இதில் மணி பிளான்ட் தான் எழுதியிருக்கு. சார்கிட்ட கேட்போம். இதுக்கு தான் நானே போய் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். இவனை ஏமாமிச்சேன். இந்த எருவு மாட்டுக்கு பகல்லே பசுமாடு தெரியாது, இருட்டில் மட்டும் என்ன தெரியும்? இவனை நீ உதைக்கிறியா இல்லை நான் உதைக்கவாமா? மணி பிளான் செடியா கொடியான்னு கூட உனக்கு தெரியாதாம்மா? இப்போ தெரியுதா இந்த நான் ஏன் அரியர் வாங்குதுன்னு? ஏன் இவன் மணி பிளான்ட்டை பார்த்ததே இல்லையா? இவன் வேணும்னாம வேற செடி மாற்றி வாங்கிட்டு வந்திருக்கா. சரி விடுறி, இப்ப கடை கூட்டியிருக்கோம், காலையில போய் மாட்டி வாங்கிட்டு சொல்றேன். நீ இந்த எருமைக்கே சப்போர்ட் பண்ண போமா. இருடா, என் டேன் வரும், அப்ப நான் உன்னை பார்த்துக்கிறேன். குட்டச்சி மா, உன்ட்ட ஒன்று கேட்கணும். கேளுடா. அப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு 12 லட்ச ரூபா செலவாச்சா? 3.5 லட்ச ரூபா நம்ம ஹவுஸ் ஓனர்கிட்ட வாங்கி கொடுத்தியா? ஊரில் நமக்கு ஒரு நிலம் இருக்குது, அதை விற்று 1 மாசத்துல கடனை திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னியா? நீ வேலைக்கு போறியாமா? ஆனால் இதெல்லாம் ஏமா என்கிட்ட சொல்லவே இல்லை? விக்னேஷ், அப்பா விளந்த எல்லா பசங்களுக்குமே குடும்ப பொறுப்பை ஏத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆனா இப்ப நீ படிக்கணும். இன்னும் 6-7 மாசம்தான், நல்லா படி. அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஆனால் வேலைக்கு இதெல்லாம் போ. ஏமா என்கிட்ட சொல்லவே இல்லை? சொல்லியிருந்தா என்னடா பண்ணிருப்ப? நான் இப்பயும் ஒரு வேலைக்கு போய் நமக்கு அதனாலதான் சொல்லல. மா, அப்பா இல்ல, ஆனா நான் இருக்கேன். இந்த மொத்த கடனையும் நான் அடைப்பேன். காசை கொடுக்காம அவங்க எங்கேயும் போக முடியாதுடி. மான மரியாதையோட வாழ்றதுக்கு அவங்களுக்கு 1 மாசம் டைம் கொடுத்துருக்கேன். ஆனா நான் இருக்கேன். இந்த மொத்த கடனையும் நான் அடைப்பேன். இதெல்லாம் ஏமா என்கிட்ட சொல்லவே இல்லை? சொல்லியிருந்தா என்னடா பண்ணிருப்ப? வாடகையை மிரட்டி கேட்டு அவங்க பாட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்கன்னா இல்ல, 500 ரூபா தானே. நான் இல்லாம நீ டூர் போயிருவீங்களா? நிஜமாடி? எங்க அம்மாவே சொன்னாங்க போயிட்டு வான்னு. ஆஹா. நிஜமா? காசை கொடுக்காம அவங்க எங்கேயும் போக முடியாதுடி. மான மரியாதையோட வாழ்றதுக்கு அவங்களுக்கு 1 மாசம் டைம் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஏமா என்கிட்ட சொல்லவே இல்லை? சொல்லியிருந்தா என்னடா பண்ணிருப்ப? அப்பா இல்ல, சொல்லியிருந்தா என்னடா பண்ணிருப்ப? ஆனா நான் இருக்கேன். மான மரியாதையோட வாழ்றதுக்கு அவங்களுக்கு 1 மாசம் டைம் கொடுத்துருக்கேன். இந்த மொத்த கடனையும் நான் அடைப்பேன். ஆனா எனக்கு தெரியும் ரேஷ்மா,
நீ அவனை தூரத்துல இருந்தே பாக்குற. என்ன மாதிரி பக்கத்து ரூம்ல இருந்து பார்த்தாதான் தெரியும். அவன் பைத்தியக்காரன்டி. அ, இன்னைக்கு கூட ஒரு மணி பிளான் செடியா கொடியான்னு கூட பார்த்து வாங்க தெரியாத கூமுட்டடி அவன். அ, நீ பேசாம அவனை பிரேக்கப் பண்றதே நல்லது. அது உன் தலையெழுத்து. நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டு எப்படிலாம் கஷ்டப்பட போறியோ. ம். அதை வாங்கினவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். என்னோட மணி பிளான்ட் எந்த களவாடி பயலுக்கு நான் தூக்கி கொடுத்தா? நிறுத்துங்க சார், நிறுத்துங்க சார். சார், என்ன அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நான் பார்ட் டைம் தான் உங்க கடையில வேலைக்கு சேர்ந்தேன். என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னா வேலையை விட்டு தூக்கிக்கோங்க. ஆனா என் மேல கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை சார். சாரிடா தம்பி, நான் கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டேன். எந்திரி. அப்புறம் என்ன வயிற்றுக்கு நான் என் மணி பிளான்ட்டை தூக்கி கொடுத்தா? இன்னைக்கு நைட்டுக்குள்ள அதை நான் கண்டுபிடிச்சாகணும், இல்லைன்னா அதை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிடும். டேய் இந்த செடியை பாருடா. நான் மூஞ்ச கட்டிட்டு வரேன். எனக்கு ஏதோ அந்த செடியில 500 ரூபா நோட்டா முளைச்சிருக்கிற மாதிரி தெரியுது. 500 ரூபா நோட்டு தாண்டா முளைச்சிருக்கு. என்னது? ஏ லூசு, உண்மையா 500 நோட்டை பார்த்திருக்கியா? இது டம்மி பேப்பர் அடி. விக்னேஷ், அப்பா விளந்த எல்லா பசங்களுக்குமே குடும்ப பொறுப்பை ஏத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அது எப்படி ஒரு மாசத்துல? அதை எப்படி அவங்க ஒரு மாசத்துல திருப்பி தர முடியும்? எதை வச்சு தருவாங்க அவங்க? அவங்க வாடகை வீட்டுல இருக்காங்க.